ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். நாளை பிப்ரவரி 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மே மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆனதுலேருந்து 1.5 நிமிடத்திற்குள்ளேயே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் நம்ம வேகமாக தான் புக் பண்ணணும். இந்த டிக்கெட்ஸ் வேகமாக தப்பில்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் டிடிடி நமக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், இமெயில் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர் இந்த மூன்றுமே அடுத்த 90 நாட்களுக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோ அல்லது நேற்று ஓப்பன் ஆன லக்கி டிக்கெட்டுக்காக யூஸ் பண்ண அதே மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நாளை ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு எக்ஸாக்டாக காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக 10 மணிக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 1.5 நிமிடத்திற்குள்ளேயே இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் குறைவாக காமிக்குதோ அதில் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணால் மட்டும்தான் வேகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்த உடனேயே மே மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் எப்போவுமே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகாது. மற்ற நாட்கள் எல்லாமே புக்கிங்காக ஓப்பன் ஆகியிருக்கும். மே மாதத்தில் எந்த நாள் டிக்கெட்ஸ் வேகமாக புக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள், கூடவே 8ஆம் தேதி ஏகாதசி, 12ஆம் தேதி பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாமே வேகமாக புக் ஆகிடும். ஏதாவது ஒரு நாள் கிடைச்சா பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் ஸ்லாட் எல்லாருக்குமே டிஃபால்ட்டான டைம் ஸ்லாட் தான் அதிகாலை 1 மணிக்கு. அதற்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 or 2 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, அதற்கடுத்து பின்கோடு இருக்கும். பில்கிரிம் டீட்டெயில்ஸில் நாம் டைப் பண்ண வேண்டியது நேம், ஏஜ், ஆதார் கார்டு நம்பர், அதற்கடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபும் ஜெண்டரும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்க பிரதட்சணத்திற்காக செலக்ட் பண்ண தேதி, ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நோ ஆப்ஷன் இருக்கும். அந்த புக் நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் நமக்கு புக் ஆகிடும். புக் ஆன உடனே உங்களுடைய டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழேயே டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டிக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் யூஸ் செய்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணி முடிச்சிடலாம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் இலவச டிக்கெட் என்பதனால நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ பேமெண்ட் கேட்வே இஷ்யூஸும் இருக்காது. திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த தேதியை விட்டுட்டு வேறு ஏதாவது தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நாம் புக் பண்ணக்கூடிய இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்லேயே திருமலைக்கு போய் கோவிலுக்குள்ள அங்க பிரதட்சணமும் செஞ்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அங்க பிரதட்சணத்திற்கு இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம், மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக வேறு ஒரு டிக்கெட் புக் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அது அவசியம் கிடையாது. இந்த டிக்கெட்லேயே நீங்கள் அங்க பிரதட்சணமும் செஞ்சுட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்.
பெருமாள் தரிசனமானது அஸ் யூஷுவல் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வருவோம். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அந்த குழந்தைகளும் உங்களோட அங்க பிரதட்சணம் செய்வாங்கன்னா நீங்கள் அவங்களையும் அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். இல்லை ரொம்ப சின்ன குழந்தை அங்க பிரதட்சணம் செய்யாது அப்படின்னா நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த குழந்தையை நடந்து வர சொல்லலாம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். பொதுவாக 300 ரூபாய் தரிசனத்திற்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அதே இடம் தான் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஏடிசி சர்க்கிளினுடைய பெரிய கேட்டுக்கு ஆப்போசிட்டில் வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டுகளில் தான் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி அங்க பிரதட்சணத்திற்கான ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தனி ஒரு வீடியோவாக நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.